இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக, அனுக்கிரகங்களுக்காக, பாக்கியங்களுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுட சொல்லி, இருக்கிறவேன் என்பவர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் அநேக நேரத்துல உறுதிப்படுத்துகிறவராய் கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார்? அவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். பரிதபிக்கிறார் என்று சொன்னார், ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆகிவிட்டது, ஐயோ என்று சொல்லி, ஐயோ ஏன் இவ்வளவு கஷ்டம், ஒரு மனமுடைந்து இல்லை ஒரு இரக்கம், ஒரு 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 மனம் இறங்கி செயல்படுகிற ஒரு தன்மை, இப்படியாக கர்த்தர் பரிதபிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 20வது வசனத்துல கூட வேத வசனம் சொல்லுகிறது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன். யோசித்து பாருங்கள், உலகத்துல ஒரு பழமொழி சொல்வார்கள், இன்பத்துல கலந்து கொள்ளாவிட்டாலும் துன்பத்துல கலந்து கொள்ள வேண்டும், கஷ்டத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், துன்பத்துல அவருடைய துன்பத்தை நாம் பகிர்ந்து கொண்டால் அது போல ஒரு ஆறுதல் இந்த உலகத்துல ஈடான ஆறுதல் எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டோ என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். ஐயோ ஏன் உனக்கு இந்த நிலைமை, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும், உனக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரிடத்துல. இப்படியெல்லாம் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் யாராகிலும் எனக்கு உண்டா என்று சொல்லி நான் மிகவும் ஏங்குகிறவனா இருக்கிறேன், பரிதபிக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்துல சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். இதே சங்கீதம் 135வது சங்கீதம் 14வது வசனத்துல கூட வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறவராய் கூட இருக்கிறார். ஊழியக்காரருக்காக கர்த்தர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரருடைய நிலைமையை பார்த்தீர்கள் சொன்னால், ஒருவேளை மேலை நாட்டுல மிஷினரிகளாய் சென்றவர்களுடைய நிலைமைகள், அவர்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, குடும்பத்தை குறித்த ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, மையான வார்த்தையை எடுத்து சென்று பிரசங்கிக்க ஆரம்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவர் இல்லை. அப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். ஐயோ என் ஜனங்கள் எனக்காக இவ்வளவு பாடுபடுகிறார்களே, இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுக்கு நான் எதாகிலும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு எதாகிலும் நன்மை உண்டாக நான் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பரிதபிக்கிறவராய் கூட இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனத்துல ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்கள், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்காக பரிதபிக்கிறேன், நான் உங்களுக்கு 3 நாள் நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் கொடுத்து விட்டேன், இப்போது என்னுடைய கடமை முடிந்தது, நான் செல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் போகவில்லை. அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, நமக்கு ஒரு திடீரென்று சொல்லி ஒரு தேவை வருகிறது என்று சொன்னா, ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ நான் எப்படி ஓடுவேன் என்று சொல்லி ஒரு பரிதாபமிக்க நிலைமை நமக்கு காணப்படும் அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நிலையை பார்க்கிறார். அந்த நிலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நிலையில ஆண்டவர் நமக்காக பரிதபிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். யோசித்து பாருங்கள், ஆவிக்குரிய உணவு மாத்திரமல்ல, இப்பொழுது ஜனங்களுக்கு தேவையானது மாம்ச பிரகாரமான ஒரு உணவு. அந்த உணவை மக்களுக்கு எப்படியாகிலும் கொடுக்க வேண்டும், அவர் தேவனுடைய குமாரன், ஆனாலும் கூட எப்படியாகிலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிதபிக்கிற நிலைமையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதை வாயினால சொல்கிறார். அவ்வளவு நல்ல ஒரு இருதயம் கொண்டதான தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்தால் அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. சிந்தித்து பாருங்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் நினைச்சோன்னா, நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் நாம் சிந்தினால் கூட
அந்த கண்ணீருக்கு அவர் பதில் தராமல் ஒருபோதும் இருக்க மாட்டார். அவர் சாதாரணமாக நாம் ஜபித்தாலே அந்த ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். நாம் கண்ணீர் வடிக்கிற போது அவர் நமக்காக பரிதபித்து நமக்காக மனம் இறங்கி நம்முடைய காரியங்களை இவர் செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒருவர் கூட கெட்டு போவது, ஒருவர் கூட வேண்டாம் என்று சொல்லி அவர் தள்ளவே மாட்டார். ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்லவே அல்ல. பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி கவலைப்படாமல், ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற சூழலை எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி கவலைப்படாமல், ஆண்டவர் எனக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார், எனக்காக என்னை கேட்கிறவர், எனக்காக அழுகிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்காக பேசுகிறவர் ஒரு இருக்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். நினிவே பட்டணத்தின் ஜனங்களை குறித்து ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டிருப்பார். அந்த ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்கள், ஆண்டவரை விட்டு வழி விலகி போனார்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறவராய் கூட இருக்கிறார். பாருங்க, யோனா 4வது அதிகாரம் 11வது வசனத்துல, வலதுக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,10,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ என்ன. பாருங்க, ஆண்டவர் நினைத்திருந்தார், நோ இட்ஸ் டன், அழித்து போட்டுடலாம், வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஜனத்தொகையை கூட ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார், தலையை கூட எண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு ஆத்துமா கூட வழி விலகி போகிறது அவருக்கு சுத்தமானது அல்லவே அல்ல. இன்னைக்கு அவரை பரிதபிக்க விட்டுட்டு நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? அவரை விட்டு வழி விலகி போனால் அவர் நமக்காக பரிதபிக்கிறார். அவரை விட்டு தூரமாய் நான் போனால் அவர் நமக்காக பரிதபிக்கிறார். அவரிடத்துல பேசாமல் போனால் அவர் நமக்காக பரிதபிக்கிறார். நாம் வேண்டுமென்றே பாவம் செய்தால் அவர் நமக்காக பரிதபிக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு ஆண்டவரை துக்கப்படுத்துவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் நம்முடைய துக்கத்துக்காகவும் அவர் பரிதபிக்கிறார். அந்த துக்கத்தை மாற்றி போடுவதற்காகவும் அவர் பரிதபிக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ எந்த பக்கம் சென்றாலும் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னோம், நாம் நிச்சயமாக மேலான வாழ்க்கையை வாழ முடியும். லூக்கா 19வது அதிகாரத்துல சகேயுவை குறித்து பார்க்கிறோம். சகேயு நன்றாதான் இருந்தார். ஆனால் சகேயுவை குறித்து மக்கள் என்ன சொன்னாங்க? இவன் இப்படிப்பட்டவன், இவன் ஒரு ஆயக்கர், இவன் வீட்டுல போய் பந்தி இருக்கிறாரே என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியுது, அந்த வீட்டுல ரட்சிப்பு இல்லை என்கிறதான ஒரு பரிதவிப்பு கர்த்தருக்குள் இருந்தது அல்லவா. எனவே ஆண்டவர் பிள்ளை அந்த வீட்டிற்கு நான் எப்படியாக செல்ல வேண்டும், அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவர் அதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இருதயம் இப்படியாக இருந்தது, அந்த ஆத்மாவே நான் விட்டுவிடக்கூடாது, அந்த ஆத்மா என்னை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆர்வமாய் வந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆத்மாவும் எனக்கு வேண்டும் என்கிறதான பரிதபிப்போடு கூட ஆண்டவர் அந்த இல்லத்திற்கு செல்வதை கூட பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பயணத்துல அநேக ஜனங்கள் அவரை பார்த்து அழுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருப்பாங்க? அவருக்கு துக்கம், அவருக்கு துன்பம், அவருக்கு உடம்பெல்லாம் வலி, அவ்வளோ காயம். ஆனால் அந்த சூழ்நிலை கூட சொல்கிறார், ஜனங்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:38 எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். அப்படி அவர் அவ்வளவு துக்கத்தின் மத்தியிலோ அவர்களுக்காக அவர் பரிதபிப்பதை பார்க்கிறோம். எனக்காக, ஓ சூப்பர், எனக்காக நீங்க என்னை கம்ஃபர்ட் பண்றதுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. என்னை ஆறுதல் படுத்துவதற்கு எனக்காக நீங்க அழுறீங்களே, பரவாயில்ல, இந்த உலகத்துட்டு போறதுக்கு நமக்காக அழுறதுக்கு 4 ஆத்மாவை சம்பாதித்து வச்சிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஜனங்களை, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக தான் நான் வந்தேன், நான் அடிக்கப்பட்டேன், அவர்களுக்காக அழுங்கள், அவர்களுக்காக, அவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லையே என்கிறதான பரிதாபம், என்கிறதான பரிதபிப்பு எனக்கு இருக்கிறதே, அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர், இப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே பரிதபிப்பை ஆண்டவருக்கு நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது. அதிலும் இரண்டாவதாக, ஆண்டவர் நம்முடைய துக்கத்தில் அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் கூட இருக்கிறார் என்கிறதான எண்ணத்தோடு கூட நாம் செயல்படுவோம். கர்த்ததாமே பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பன், இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. எங்களுக்காக பரிதபிக்கிற கர்த்தர், எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நாங்கள் உங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்பட ஆவியானவர்தாமே எங்களுக்கு இரக்கத்தை பாராட்ட முடியாது. உமக்கே துதிகன மகிமை எடுக்கும். இப்ப நம்ம இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மகிமை